ப்ரோ இது பாத்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 ஓடது. இது வரைக்கும் ஃபோர்க் நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க, யாருமே கம்ப்ளைண்ட் சொல்லி வந்ததே கிடையாது. இது பாத்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 ஓடது. ப்ரோ இது பாத்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4 ஓடது ப்ரோ. இது என்ன கையில ப்ரோ லேடிஸ்க்கு உண்டான வண்டியில அழகான வண்டி ஃபெசினா தான் ப்ரோ. அந்த ஃபெசினாக்கு அழகு சேர்க்காது பின்னாடி டைல் பீஸ் தான் ப்ரோ. பேஷனோட டேங்க்னா ஓகேங்க. இது பார்த்து RX 100 டேங்க். இது பாத்தீங்கன்னா FZS வெர்ஷன் 3 ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ, சொல்லுங்க. இப்போ நம்மளோட ஷாப் எங்க அமைஞ்சிருக்கு, உங்க பேரு, நம்ம மெயினா என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு மட்டும் சொல்லிடுறீங்களா? ப்ரோ என் பேர் ராஷித். நம்ம ஷாப் பேர் பாத்தீங்கன்னா அப்துல் ஹதி ட்ரேடர்ஸ். நம்ம எங்க லொக்கேட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா உக்கடம் லாரிப்பேட்டையில நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கும். இங்க வந்து நம்மள்ட்ட வந்து மெயினா பாத்தீங்கன்னா யூசர் ஸ்பேர் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. மெயினா Yamaha ஆக்சஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஒரு சின்ன போல்ட் நெட்ல இருந்து உங்களுக்கு வயரிங் கிட் வரைக்கும் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நம்ம மார்க்கெட்ல பெஸ்ட் பிரைஸா கொடுத்துட்டு இருக்கோம். பெஸ்ட் பிரைஸா இப்போ Yamaha ஓடது மட்டும் தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா? ஆமா ப்ரோ. Yamahaல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட R15 வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4 எல்லா சைடு ஃபிட்டிங்ஸ் பிளாஸ்டிக் பீஸ் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி நீங்க ஸ்கூட்டி டைப்ல எடுத்து பாத்தீங்கன்னா Fesino, Ray X எல்லாத்துமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்க வந்து வாங்கிக்குவாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி ப்ரோ கம்யூனிகேட் பண்றது? ப்ரோ வெளியூர் இருக்கவங்க நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்து கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க வந்து வீடியோ கால் இல்லைனா போட்டோஸ் அனுப்பிடுவோம். கிளியரா போட்டோஸ் அனுப்பிடுவோம். அவங்க ஓகேனா பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கொரியர் போட்டு விட்டுருவோம். அவங்க அங்க வந்து பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. எடுத்துக்கலாம். ஓகேங்க. இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷம் யூஸ்டு போற திங்ஸா இருக்கும் ப்ரோ? நம்ம ஸ்பேர் பாத்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு டேமேஜ் ரொம்ப டேமேஜாலாம் இருக்காது ப்ரோ. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது வந்து V4 ஓட சைடு ஃபேரிங் ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மைன்யூட் ஸ்கிராச்சஸ் தான் இருக்கும். சின்ன ரொம்ப பெருசா இருக்காது இல்லீங்களா? ரொம்ப எல்லாம் பெருசா இருக்காது ப்ரோ. நம்ம ரொம்ப பெருசா இருந்தா கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு சின்ன ஸ்கிராச்சஸ் தான் இருக்கும். எல்லாமே OE பீஸ் தான் ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா Yamaha ஓடது எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமா ப்ரோ. நம்ம கஸ்டமரோட சாய்ஸ் பொறுத்து தான் ப்ரோ. கஸ்டமர் வந்து இல்ல எங்களுக்கு வந்து நாங்க வெளியே ஃபிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அதே மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். இல்ல ப்ரோ எங்களுக்கு இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க சொன்னா நம்ம அதை ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். அது போக நமக்கு மெக்கானிக்கல் ஒர்க்கும் இங்க இருக்கு. இருக்கு. நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறது மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். அவங்க என்ன பொருள் எடுக்கிறாங்க அந்த பொருளுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் அதை பொறுத்து தான் சார்ஜ். ஓகே. இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துடலாமா ப்ரோ? பாத்துடலாம் ப்ரோ. ப்ரோ இது பாத்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 ஓடது. நீங்களே பாருங்க, இங்க வந்து ஸ்கிராச்சஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸ்டிக்கர் மட்டும் லைட்டா ஸ்கிராச் போயிருக்கு, அவ்வளவுதான். பீஸ் ரொம்ப குவாலிட்டியா நல்லா தான் இருக்கு. இது வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து பர் சைடு வந்து நாங்க வந்து 1200 கொடுத்துட்டு இருக்கோம். 1200 தான் இல்லீங்களா? இது OE பீஸ் வேற. இது OE பீஸ் தான் ப்ரோ. பைக்ல இருந்து எடுத்து கழட்டினது இல்லீங்களா? பைக்ல இருந்து கழட்டின பீஸ், க்ளைம் பீஸ் ப்ரோ. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வெர்ஷன் 4 ஓட சைடு பீஸ், ஃபேரிங் பீஸ் சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு அடியில வர பீஸும் நம்ம கிட்ட இருக்கு. பீஸ் இருக்கு. இது ரெண்டு சேர்ந்து எவ்வளவு வருதுங்க ப்ரோ? ப்ரோ இது வந்து சிங்கிள் பீஸ் சைடு ஃபேரிங் மட்டும் எடுத்தீங்கன்னா நம்ம கிட்ட 1200 வருது ப்ரோ. ஓகேங்க. 1200 வருது. அதே மாதிரி இந்த அண்டர்பில் பீஸ் பாத்தீங்கன்னா இந்த சைடு வர பீஸ் வந்து உங்கள்ட்ட 500 தான் ப்ரோ. 500 தான் ப்ரோ. இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா OE பீஸ் தான் இல்லீங்களா? எல்லாமே நம்ம கிட்ட OE பீஸ் 100% OE பீஸ். 100% நம்ம OE பீஸ். இப்போ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா OE பீஸ்னு சொல்லிடுறாங்க சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தா அது வந்து காப்பி பீஸா இருக்கு ப்ரோ. நம்ம கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நடக்காது ப்ரோ. நம்ம கிட்ட இருக்க எல்லாமே OE பீஸ் தான். நம்ம கஸ்டமருக்கு வந்து உண்மையை தான் சொல்லி கொடுக்குறோம். எல்லாமே OE பீஸ் தான். எல்லாமே க்ளைமான பீஸ் தான் சரிங்களா? எல்லாமே கிராக் எதுவுமே இருக்காது. எல்லாமே மைனஸா இருக்காது இல்லீங்களா? ஓகே. இப்போ நம்மளோட ஒரு V3 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆனாலும் நம்ம வந்து எடுத்து மாத்திக்கலாம் இல்லீங்களா? மாத்திக்கலாம் ப்ரோ. நீங்க வண்டி வேணா கொண்டு வாங்க, உங்களுக்கான நாங்க அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வருதுன்னு நான் சொல்லிடுவோம் டோட்டல் அமௌண்ட். நீங்க ஓகேனா இங்கே நம்ம ஃபிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ கஸ்டமர் எதுவுமே நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம இங்க இருந்து எல்லாமே நம்ம எடுத்து மாட்டிக்கலாம் ப்ரோ. என்ன ஃபோர்க் புதுசு மாதிரி இருக்கு ப்ரோ? எல்லாமே யூஸ்டு பீஸ் தான் ப்ரோ. க்ளைம் பீஸ் தான் இல்லீங்களா? நல்லா கண்டிஷன்ல இருக்கும் போல பார்த்தாவே நல்லா தெரியுது ப்ரோ. இருக்கும் நம்ம கிட்ட இது வரைக்கும் ஃபோர்க் நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க, யாருமே கம்ப்ளைண்ட் சொல்லி வந்ததே கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 ஓடது. ஓகேங்க. ABS மாடல் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4 ஓடது ப்ரோ சரிங்களா? இது நம்மள்ட்ட வந்து T ஸ்டம்போட அவைலபிளா இருக்கு. இல்ல எங்களுக்கு லெக் தான் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த லெக் உடஞ்சிருக்கோ அந்த ஃபோர்க் செட்மெண்ட் நம்ம கொடுத்துடலாம் ப்ரோ. நல்ல ஒரு புது பீஸ் மாதிரியே இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா புதுசு வாங்கினா எப்படி இருந்தாலும் இது ஜாஸ்தி வரும் இல்லீங்களா? புதுசு வாங்கினா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பைக்கோட முக்காவாசி ரேட் கேட்டுருவாங்க ப்ரோ. இது எவ்வளவு வருது ப்ரோ? ப்ரோ இது வந்து நம்ம கிட்ட வந்து இந்த T ஸ்டம்பு, இந்த மேல டாப் லாக் இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 9000 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. வெறும் 9000 தான். வெறும் 9000 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ புதுசு போனா ரொம்பவே ஜாஸ்தி உடஞ்சது. புதுசு போனா உங்களுக்கு எப்படி டபுள் மடங்காச்சு ரேட் வாங்கிடுவாங்க. நம்ம கிட்ட இது வந்து
ஃப்ரெஷ் குவாலிட்டி சரிங்களா. இது வந்து கம்ப்ளைண்டே வராது. இப்போ இது மேல போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன்கள் இல்ல இப்படிதான் இது வருங்க வந்து ஒரிஜினாலிட்டி ப்ரோ. ஒரிஜினாலிட்டி நமக்கு இந்த மாதிரி கோல்டு இதுல தான் கொடுப்பாங்க. அப்புறம் ஓஇ பீஸ் தான் இல்லைங்களா, எல்லாமே OE ஒரு piece தான். ஸ்கிராட்ச் ஒரு டென்ட் எதுவும் இல்ல இல்லையா? எதுவுமே இருக்காது ப்ரோ. இது பாத்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 ஓடது. இது வந்து நமக்கு வந்து இந்த ஃபுல் செட்டா நம்ம வந்து 1500 கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது FZ ஓடதுனா FZ இது வந்து நம்ம 2000 கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு. பெஸ்ட் பிரைஸா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். So, அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து Yamaha அதோட ஃப்ரண்ட் ஃபோர்க் ப்ரோ. இது வந்து நம்ம கஸ்டமர் பிரைஸ் வந்து 2000 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 2000 கொடுத்துட்டு இருக்கீங்க. 2000 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. அவ்வளவு இதெல்லாம் இல்ல, டேமேஜ் எல்லாம் இல்ல இல்லீங்களா? டேமேஜே இருக்காது ப்ரோ. மேக்ஸிமம் டேமேஜ் இருக்காது. மேக்ஸிமம் நமக்கு டேமேஜ் இருக்காது. ஃபோர்க்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் இந்த மாதிரி உடையறது தான் ப்ரோ வரும். கிட்ட எதுவுமே பெண்ட் இருக்காது. ஓகேங்களா, நீங்க அப்படியே போய் மாட்டலாம். இது எவ்வளவு பிரைஸ் வருதுங்க ப்ரோ? இது வந்து 2000 கொடுத்துட்டு இருக்கோம். 2000 ஃபோர்க் செட்டா 2000 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ நம்ம ஃபோர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பீஸ் கேட்டாலும் நம்ம கொடுத்துக்கலாம் இல்லீங்களா? ஆமா, எவ்வளவு பீஸ் வேணா கொடுத்துக்கலாம். அப்படியே கேமரா திருப்பினா இங்க பாருங்க, நம்ம கிட்ட வெர்ஷன் 3 அப்புறம் FZ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா V4 எல்லாமே அவைலபிளா இருக்கு. நீங்களே பாருங்க எவ்வளவு ஸ்டாக்ஸ் நம்ம அவைலபிளா இருக்கு. எல்லாமே ஓஇ பீஸ் தான். எல்லாமே OE பீஸ் தான் ப்ரோ. எதுலயுமே உங்களுக்கு ஒரு பெண்டோ எதுவுமே இருக்காது ப்ரோ. எல்லாமே ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. இப்போ எத்தனை பீஸ் கேட்டாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லீங்களா? எடுத்துக்கலாம் ப்ரோ. ப்ரோ இது பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபெசினோட ஹெட்லைட் மாஸ்க் ப்ரோ. இது வந்து நம்மகிட்ட வந்து ஓல்ட்ல இருந்து லேட்டஸ்ட் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இந்த ஃபெசினோ மாஸ்க் வந்து நம்ம வந்து கஸ்டமர் பிரைஸா ஆவரேஜா 300 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ரேசர் டார்க் இருக்கு ப்ரோ ஹெட்லைட் மாஸ்க்கும். இதே வந்து நம்ம கஸ்டமருக்கு அதே பிரைஸ் தான் ப்ரோ, 300 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆக்சஸோடது இருக்கு ப்ரோ. ஆக்சஸோட பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இந்த பீஸ் மட்டும் உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் பீஸ் இல்லீங்களா? ப்ளூ கலர் பிளாஸ்டிக் பீஸ் மட்டும் உங்களுக்கு வேணா இதுவும் நமக்கு தனியா அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி குரோம் பீஸ் வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. குரோம் பீஸ் தனியா. ஓ, ரெண்டு இது உடைஞ்சிருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்ல இது மாத்திக்கலாம். உங்களோட சாய்ஸ் பொறுத்து, கஸ்டமர் சாய்ஸ் பொறுத்து தான். நம்ம வந்து செட்டா வந்து 300 தான் கொடுத்துட்டு இருக்கோம். 300 தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. மார்க்கெட் பிரைஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. நம்ம அதோட ரொம்ப லோவா தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கடையில. ஆக்சஸ் ஃப்ரண்ட் சைடு பீஸ் ப்ரோ. இது வந்து உங்களுக்கு மெட்டல் தான். மெட்டல் தான் ஃபுல்லா. இது வந்து நமக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து அப்ராக்சிமேட்டா 600 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. அதே மாதிரி ஆக்சஸோட ஃப்ரண்ட் செஸ்ட் பீஸ் ப்ரோ. இது வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து 500 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் சைடு டோர் ப்ரோ. ஓகேங்க. இது வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்துட்டு 600 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? 600 இல்லீங்களா? ஓகே ப்ரோ. பைக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தட்டல முட்டல ஆச்சுன்னா உடையிற பீஸ் என்னன்னு தெரியுங்களா? மட்கார்டு தான் ப்ரோ. மட்கார்டு கரெக்ட் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பைக்லயே வந்து நிறைய ஸ்கிராச்சஸ் எல்லாம் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஆகும் ப்ரோ. ஏன்னா நமக்கு சின்ன தட்டல முட்டல ஆச்சுன்னா உடையிறது மட்கார்டா தான் இருக்கும். நம்ம கிட்ட மட்கார்டு பாருங்க எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான். எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான். ரொம்ப ரொம்ப மைனியூட்டான ஸ்கிராச்சஸ் தான் ப்ரோ இருக்கும். இது பாருங்க, இது வந்து பர்க்மேனோடது, சுசுகி பர்க்மேன் லேட்டஸ்ட் மட்கார்டு. சரிங்களா? நீங்களே பாருங்க, எந்த ஒரு கிளாம் ஃபிட்டிங்கும் எதுவுமே நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. புது பீஸ் மாதிரி இருக்கு. எல்லாமே நம்ம புதுசுக்கு அடுத்த பீஸ் அடுத்த குவாலிட்டினே சொல்லிக்கலாம். அப்படின்னு சொல்லிக்கலாம் ப்ரோ. ஆனா OE பீஸ் எல்லாமே OE பீஸ் தான் ப்ரோ. நம்ம பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லா மட்கார்டும் 400 தான் ப்ரோ நம்ம கிட்ட. என்ன சொல்றீங்க? 400 தான் ப்ரோ. பர் பீஸ் வந்து 400. பர் பீஸ் வந்து 400 தான். என்னென்ன மாடலுக்கு அவைலபிள் இருக்குங்க ப்ரோ? பாத்தீங்கன்னா இது ரேசர் டாரோடது. ஓகேங்க. ரேசர் டாரோடது. இது பர்க்மேன் ஓல்டு. ஓகே. இது பர்க்மேன் லேட்டஸ்ட். சரிங்களா? இது எல்லாமே பர்க்மேன் லேட்டஸ்ட் தான் ப்ரோ. அதுக்கப்புறம் அது வந்து ஆக்சஸ் ஓல்டு. ஆக்சஸ் ஓல்டு. அப்படி நீங்க கீழே பாத்தீங்கன்னா இதான் FZ. சரிங்களா ப்ரோ? இது வந்து R15 வெர்ஷன் 3 ஓடது ப்ரோ. வெர்ஷன் 3 ஓடது. இதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் தான் இல்லீங்களா இப்ப அதிகமா? ஆமா ப்ரோ. இது பாத்தீங்கன்னா வெர்ஷன் 4 ஓடது ப்ரோ. வெர்ஷன் 4 ஓடது. நம்ம R15 ஓடது மட்டும் நம்ம வந்து 600 கொடுத்துட்டு இருக்கோம். 600 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. இப்ப நம்ம வந்து மட்கார்டு இது வேணா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லீங்களா? மட்கார்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம். பாருங்க கடந்த மாதிரி 400 300 குள்ள தான் இருக்கு இல்லீங்களா? கண்டிப்பா இருக்கு ப்ரோ. இது என்ன கையில ப்ரோ? லேடிஸ்க்கு உண்டான வண்டியில அழகான வண்டி ஃபெசினோ தான் ப்ரோ. அந்த ஃபெசினோக்கே அழகு சேர்க்காது பின்னாடி டைல் பீஸ் தான். ஏங்கப்பா, இந்த டைல் பீஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எந்த ஸ்கிராச்சும் இருக்காது. எல்லாமே ஃப்ரெஷ். உங்களுக்கு கிளாம்ப்ல இருந்து எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இது வந்து நம்ம கஸ்டமர் பிரைஸா வந்து 400 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 400 தான் ப்ரோ. இது நம்ம கிட்ட ப்ரோ. இது பாத்தீங்கன்னா FZS வெர்ஷன் 3 ப்ரோ. ஓகேங்க. டேங்க் சைட் பீஸ் ப்ரோ. இது வந்து நம்மள்ட்ட வந்து நிறைய ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே. இது வந்து நம்ம வந்து கஸ்டமர் பிரைஸுக்கு 600 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 600 தான் ப்ரோ. இது நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா எந்த ஸ்கிராச்சும் இருக்காது. நீங்க பாருங்க, மைனர் ஸ்கிராட்ச் பெருசா ஸ்கிராட்ச் தான் ப்ரோ. நீங்க வந்து ஒரு தின்னரோ ஏதோ ஒன்னு போட்டு எடுத்தாலும் இந்த ஸ்கிராச்சஸ் வந்துரும். அந்த அளவுக்கு நீட்டா தான் நம்மள்ட்ட பீஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே. இது எவ்வளவு சொல்லிருந்தீங்க ப்ரோ? 600 ப்ரோ நம்ம கிட்ட. 600 Yamaha மாடலுக்கு இருக்கு இல்ல? எல்லா மாடலுக்கு. FZ ல இருந்து உங்களுக்கு பேஸ் மாடல் வெர்ஷன் 1 ல இருந்து இப்ப இருக்கிற FZ X வரைக்கும் எல்லாமே நமக்கு அவைலபிள் இருக்கு. நான் இது பாத்தீங்கன்னா FZ வெர்ஷன் 2 ஓட தூம்ங்க. ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா FZ X ஓட தூம். இது வந்து நம்ம வந்து 500 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 500 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. பாத்தீங்கன்னா எந்த ஃபிட்டிங்ஸும் உங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது. எல்லாமே பக்காவா இருக்கும். அதே மாதிரி இது வந்து நம்ம 650 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 650 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. பசங்க எல்லாத்துக்குமே தெரியும் R15 வெர்ஷன் 3 ஓட தூம் செட் ப்ரோ. ஓகே. இது பாத்தீங்கன்னா ரேசர் டாரோட ஃபேரிங் செட் ப்ரோ. அது வந்து நம்ம ஃபேஸரோட டூம் செட் ப்ரோ. இது பிரைஸ்ல ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் செட்டா நம்ம வந்து 2900 கொடுத்துட்டு இருக்கோம். 2900 இந்த ஃபேரிங் செட் வந்து நம்ம 3000 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 3000 கொடுத்துட்டு இருக்கீங்க.
சேம் அந்த தூம் செட்டும் 2900 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே. இது ப்ரோ இது பாத்தீங்கன்னா V4 ப்ரோ. V4 வருது ப்ரோ. இது வந்து நம்ம கிட்ட சிங்கிள் பீசஸும் அவைலபிளா இருக்கு, நம்ம கிட்ட வந்து தூம் செட்டா அவைலபிளா இருக்கு. இது வந்து நம்ம தூம் செட்டா கொடுக்கறதா இருந்தா 2000 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ நம்ம இங்க சொல்ற பிரைஸ் எல்லாம் என்னங்க எப்படிங்க ப்ரோ? ஃபிக்ஸ்டுங்களா என்ன மாதிரி ரேஞ்ச் நம்ம பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம்? ப்ரோ நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸ் வந்து ரீட்டெயில கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ நிறைய கஸ்டமர் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வருவாங்க, பிரைஸ் பார்ப்பாங்க, ஒத்து வரலைன்னா வெளியெல்லாம் போய் விசாரிச்சுட்டு வருவாங்க, வெளியே சில கடைக்கெல்லாம் போய் விசாரிப்பாங்க, திரும்பி வந்து நம்ம கிட்ட பெஸ்ட் பிரைஸ் ஆகுன்னு எடுத்துட்டு போயிருவாங்க. அப்பனா வந்து மார்க்கெட்ல எல்லா பக்கம் கம்பேர் பண்ணிட்டு கூட வந்துக்கலாம். கம்பேர் பண்ணிட்டு நீங்க வந்துக்கலாம், வந்து எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட இத்தனைக்கு OE பீஸ் இல்லீங்களா? ஒரிஜினல் பீஸ் எல்லாமே OE பீஸ் தான். நம்ம கிட்ட வந்து ஆஃப்டர் மார்க்கெட் பீஸ் எதுவுமே இருக்கு, எல்லாமே நம்ம கிட்ட OE பீஸ் தான் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 ஓடது ப்ரோ. நம்ம கிட்ட வெர்ஷன் 4 அவைலபிளா இருக்கு. இது வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து 3K கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இது வந்து பேஷன் ப்ரோ ப்ரோ. இது வந்து நம்ம கிட்ட வந்து 800 கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இது FZX ஓடது ப்ரோ. இது வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து மட்டும் 1000 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. அதே மாதிரி இது FZ ஓடது தான் ப்ரோ. இது FZ ஓடது ப்ரோ, அது FZX ஓடது. இதுவும் நம்ம வந்து 1000க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். 1000 ப்ரோ. இது பாத்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 ஓட ரேடியேட்டர் ஃபுல் கிட் ப்ரோ. இதுல வந்து உங்களுக்கு வந்து ஃபேன், ரேடியேட்டர் கார்டு இருக்கு ப்ரோ. இது வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து 3000 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 3000 கொடுத்துட்டு இருக்கோம். நான் இது பாத்தீங்கன்னா பேஷனோட டேங்க்னா. ஓகேங்க. இது வந்து RX 100 ஓட டேங்க்னா. இது வந்து CB செட் ஓடது, Honda CB செட் ஓடது. ஓகேங்களா? பேஷனோடது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு 1750 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து நம்ம 2K கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து 1500 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. அது வந்து 2000 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள்னு பாத்தீங்கன்னா அவெஞ்சரோட டேங்க் இருக்கு ப்ரோ, ராயல் என்ஃபீல்டு இருக்கு, பஜாஜ் நேவி இருக்கு, அதுக்கப்புறம் பிளாட்டினா இருக்கு. நீங்க அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பேஷனோட டேங்க் எல்லாமே நமக்கு அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட மட்டும் வேற மாடலுக்கு இருக்கு, எல்லா மாடலும் நம்ம டேங்க்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஆக்சஸ் ஃப்ரண்ட் வீல் ப்ரோ. ஓகேங்க. இது வந்து நம்ம கஸ்டமர் பிரைஸ் வந்து 1500 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 1500 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஈச் பீஸ். இதே மாதிரி இது ரேசெட்டர் ஓடது ப்ரோ. இதுவும் நம்ம 1500 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா V3 ஓடது ப்ரோ. V3 ஓட நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் பாருங்க எவ்வளவு அவைலபிள் இருக்குன்னு. V3 ஓட நம்ம வந்து 3K கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 3K கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து R15 வெர்ஷன் 3 ஓட பேக் வீல் ப்ரோ. இது வந்து நம்ம 4K கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. செட்டோடங்களா சிங்கிள் பீஸ் தான் ப்ரோ. அலாய்ஸ் 4K கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே. நான் இது பாத்தீங்கன்னா V3 டேங்க் கவர் ப்ரோ. ஓகேங்க. சரிங்களா? இது வந்து நம்ம வந்து 2K கொடுத்துட்டு இருக்கோம். 2K கொடுத்துருக்கோம். ஃபுல் செட்டா 2K கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா எம்டி ஓட டேங்க் சைட் கவர் ப்ரோ. இது வந்து நம்ம லெஃப்ட் ரைட் ரெண்டும் சேர்த்து 1500 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 1500 ப்ரோ. இது பாத்தீங்கன்னா எம்டியோட ஃப்ரண்ட் தூம் செட் ப்ரோ. இது வந்து நம்ம 1500 கொடுத்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா 2 ஹெட் லேம்ப், இண்டிகேட்டர், உங்களுக்கு மாஸ்க் எல்லாமே ஃபுல் செட்டா 1500 நம்ம பெஸ்ட் பிரைஸா கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே பெஸ்ட்.